நண்பர்களே, இது பாலக்காடு சுண்ணாம்புத்தரை பேச்சியம்மன் கோவிலினுடைய தீமிதி விழாவினுடைய 3ஆம் பாகம். முதல் 2 பாகங்களை பார்க்காதவர்கள் தயவுசெய்து என் முன்னிரு வீடியோக்களை சென்று பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் தீமிதி விழாவின் முழுமையாக கண்டு களிப்பதோடு மட்டுமல்லாமல் தீமிதித்தலின் விளைவாக காலில் கொப்பளங்கள் புண் ஏற்படுமா என்பதை பற்றி விரிவான விளக்கத்தையும் காண இருக்கின்றோம். தீமிதித்தலின் அடிப்படையான சில விதிமுறைகளை பார்த்துவிட்டு மேற்கொண்டு வீடியோக்குள் செல்லலாம். பேச்சியம்மன் கோவிலில் இரவு 10 மணிக்கு அரசல் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீபாராதனை நடக்கிறது. பக்தர்கள் அனைவரும் கண்டுகளிக்கின்றனர். தீமிதிக்கும் சடங்கு தொடங்கிவிட்டது நண்பர்களே. பூக்குழியில் இரவு 10 மணி அளவில் சூடத்தால் ஈர விறகுகள் தீமூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. அப்போது பக்தர்கள் அதன் மீது நீரை தெளித்து அந்த விறகுகளை எரிவூட்டி அதனை கங்குகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. வேப்பிலையினால் பெரிய கட்டைகளை எடுத்து கொண்டு வந்து போட்டு நெருப்பு சிதறுவதை எல்லாம் பொறுக்கி எடுத்து போடுவதை நீங்கள் பார்க்கலாம். தீ கங்குகள் என்பது சார்கோல் இடையில் துளைகள் இருக்கும். அதில் காற்று நிரம்பி இருக்கும். இது கனலாக மாறும்போது அது சூட்டினை தன்னுள் இறுக்கி பிடித்து கொள்ளும். இப்பொழுது நேரம் விடியற்காலை 4 மணி. எரிந்து முடிந்த கட்டைகளை மாற்றி அவற்றை கங்குகளை சமமாக பரத்தி விடுகிறார்கள். தீ கங்குகளை தட்டி சமமாக பரத்துவதை பார்க்கலாம். அருகில் செல்ல முடியாது, அவ்வளவு வெப்பம் வீசுகிறது. தீக்குழிக்குள் இறங்குகின்ற பக்தர்கள் 1 வார காலம் விரதம் இருந்து கோவிலை சுற்றி ஈரக்கால்களில் நடப்பதனால் அவர்களுடைய அடிப்பாதம் கடுமையாகி தோள்கள் டெட் செல்களாக மாறுகின்றன. இதனால் கால்கள் வெப்பத்தை தாங்குகின்ற அளவுக்கு பக்குவப்படுகின்றன. தீக்குழியில் இறங்கி நடக்கும்போது நுனிக்கால்களும் குதிக்கால்களும் மட்டும்தான் நெருப்பில் படுகிறது. வேகமாக நடந்து செல்லும்போது கால்கள் மாறி மாறி வைப்பதனால் கால்களில் வெப்பம் அதிகமாக தாக்குவதில்லை. ஒரு 5 நிமிடத்திற்குள் ஓடி நெருப்பு குழியை கடந்து விடுவதனால்
அவர்களுடைய கால்களில் புண்கள் ஏற்படுவது இல்லை. மேலும் சில இடங்களில் முன்னால் தண்ணீரோ அல்லது பாலோ நிரப்பி வைத்து அதில் காலை வைத்து இறங்கி நடப்பார்கள். அப்படி நடக்கும்போது கால்கள் குளிர்ச்சி அடைகின்றன. இருந்தாலும் கால்களில் சூடு இருக்கும். தீமிதி முடிந்தவுடன் உட்காரவோ அல்லது படுக்கவோ கூடாது. தீமிதி நடந்து முடித்தவர்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நடந்து கொண்டே இருப்பதனால் கால்கள் அந்த இரத்த ஓட்டம் அதிகரித்து கால்களுக்கு வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சி உண்டாக்கிறது. பெரும்பாலும் புண் ஏற்படுவதற்கு வழி இல்லை. நெருப்பு கங்குகளின் மீது சாம்பல் படிந்து இருக்கிறது. நீரு பூத்த நெருப்பு என்பார்களே, அதுதான் இது. இந்த சாம்பல் வெப்பத்தை அதிகம் கடத்தாது. எனவே பக்தர்கள் அதன் மீது ஓடும்போது ஓரளவு வெப்பம் தடுக்கப்படுகிறது. பெரிய மரக்கட்டையை வைத்து அடித்து தீக்குழிக்குள் நெருப்பினை ஒரே சமமாக பரத்துகிறார்கள், அழுத்தி விடுகிறார்கள். நெருப்பு கங்குகள் அமர்த்தப்பட்டு ஒரே சமமாக பரத்தப்படுவதால் நெருப்பில் இறங்கி ஓடி செல்லும் பொழுது கால்கள் குழியில் மாட்டாது. வேகமாக செல்லும்போது அவ்வளவாக சூடு காலில் தாக்குவதற்கும் வாய்ப்பில்லை. இதோ தீமிதிக்கு தீக்குழி தயாராகிவிட்டது. பக்தர்கள் ஓடத் தொடங்குவதற்கு முன்பு பூஜை செய்கிறார்கள். பூஜை செய்து அம்மனை வழிபட்ட பிறகு ஒரு பூப்பந்தினை அங்கிருந்து இங்கு ஓட்டி விடுகிறார்கள். பிறகு ஒவ்வொரு பக்தர்களாக இறங்கி ஓடுவதை நாம் காணலாம். கோவிந்தா கோவிந்தா என்று கூறிக்கொண்டே அவர்கள் ஓடிச் சென்று தீக்குழியை கடப்பதை நாம் பார்க்க முடியும்.
இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். நண்பர்களே, உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு மிகவும் முக்கியமானது ஆகும்.